ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். கொஞ்சம் கோல்டாக இருக்குது. இங்கே வெதர் சேஞ்சஸ்னால வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒன் டே ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபிஸும் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த vlog பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி டே வந்து கோல்டு, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏஞ்ச உடனே ஹாட் வாட்டர் கூட கொஞ்சமாக வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது பிடிக்காது. இந்த சோர் த்ரோட்டுக்கு இந்த மாதிரி சுடு தண்ணி கூட லெமன்லாம் நம்ம இது பண்ணி குடிக்கும்போது ரொம்ப இதமாக இருந்துச்சு. வீட்டில் வந்து இட்லி மாவெல்லாம் இல்லை. நைட்டே வந்து பிளான் பண்ணிட்டு தான் தூங்க போனேன். இந்த வெங்காயம்லாம் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி பரோட்டா மாதிரி பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க வந்து இட்லி தோசையை விட இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிகமாக நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நமக்கு எப்போவுமே இட்லி, தோசை, பொங்கல் மெயினாக வந்து நம்ம ஊரில் நான் எதை மிஸ் பண்ணுறேனோ இல்லையோ ஃபுட்ஸை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். விதவிதமாக சாப்பிட்லாம், விதவிதமாக வித்தியாசமான்ற மாதிரி. இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நாம் தான் சமைக்கணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நாம் தான் சமைக்கணும். ஒரு சேஞ்சஸ்ன்றதே இருக்க மாட்டேங்குது. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு நாள் முடியாட்டி கூட நம்ம நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கும், இல்லை வந்து பெரியம்மா வீடு, சித்தி வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. நல்லா வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து உடம்ப வந்து சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அந்த ஆப்ஷனே கிடையாது. என்ன எப்படி இருந்தாலும் நாம் தான் சமைக்கணும். ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து நான் சமைச்சு 3 பேரும் சாப்பிட வச்சு தான் திருப்தியாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா தின்னாக கட் பண்ணிக்கணும். என்னால் ஓரளவுக்கு தான் கட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அது கூட நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிசைஞ்சு. அதை வந்து செப்பரேட்டாக ஒரு ஒரு சப்பாத்திக்கு தனித்தனியாக நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த வெங்காயம் கூட வந்து கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து வெங்காயத்தில் வந்து தண்ணி அதிகமாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரிஞ்சு வரதை அது கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்செல்லாம் பண்ணக்கூடாது. டக்கு டக்குன்னு பண்ணமான்னு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்தால் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் கொத்தமல்லி இல்லை. இது மேலே வந்து நம்ம கரிஞ்சீரகம்லாம் நம்ம நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேணால் எள்ளு கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளேவரும் தெரியாது. நல்லா வந்து ரோல் பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 100% வந்து நான் கேரண்டி. பர்ஃபெக்டாக வந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நார்த் இந்தியன்ஸ் வந்து டெய்லி வந்து இந்த ரொட்டி, சப்பாத்தி இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிது. இவங்க வந்து ஒரே வெரைட்டியெல்லாம் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. நிறைய வந்து வெரைட்டியாக இருக்குது. அதுவும் ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு மாதிரி. இந்த பீகார், அப்புறம் இந்த ஜார்க்கண்ட் இவங்கெல்லாம் வந்து பருப்பெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி செய்கிறாங்க. எதாவது டேஸ்ட்டாகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த் வைஸாக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஆலு பரோட்டாலாம் நான் பஞ்சாபில் கொஞ்ச நாள் இருந்தேன். சொல்லவே முடியாது. ஆலு பரோட்டானா அது பஞ்சாப் தான். ஏன்னா கோதுமை மாவும் அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் போனோம்னா நம்ம ஊரில் எப்படி நம்ம வெரைட்டி சாதம், அந்த இட்லி தோசைலாம் ஃபேமஸ், அங்கே மாதிரி ஆலு பரோட்டா. ஒரு ஆலு பரோட்டா வந்து 40 ரூபா. ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று வந்து முழுசாக சாப்பிடவே முடியாது. அதுக்கு வந்து பவுல் நிறைய கெட்டி தயிர் வைப்பாங்க. வெஜ்ஜீஸ்லாம் நிறைய போட்டு ஒரு பிக்கல் வைப்பாங்க. கேரட்டெல்லாம் இருக்கும், ரேடிஷ் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் கூட அது எனக்கு டெம்ட் ஆகுது. கொஞ்சம் வந்து 2 சைடு திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் பட்டராச்சும் நெய்யாச்சும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு இதுதான் கொடுக்க போகிறேன். குழந்தைங்க வந்து இட்லி தோசை கொடுத்தாலும் அவ்வளோ இதுவாக சாப்பிட மாட்டாங்க திருப்தியாக. இந்த மாதிரி கொடுத்தா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க. குட்டீஸ்க்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு டைரெக்டாக ஆஃப் இயர்லி தான், குவார்ட்டர்லிலாம் கிடையாது. டக்கு டக்குன்னு சிலபஸ்லாம் முடிஞ்சிடும். இப்போ தான் வந்து ஆஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். திரும்ப வந்து ஜான்லலாம் ரிவிஷன் நடக்கும். பிப்ரவரி, மார்ச்லலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கான மீ டைம் எடுத்துக்குவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மொபைல் பார்க்குறதோ, இன்ஸ்டா பார்க்குறதோ. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து ரொம்ப நம்மளோட நேரத்தை வந்து
திருடுதுன்னு தான் சொல்லலாம். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுக்குவேன். அது வரைக்கும் பார்த்துக்கணும். அந்த அலாரம் அடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது, தூக்கி தூரம் வச்சுட்டு வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை போய் பார்க்க ஆரம்பித்தா டைம் போகிறதே தெரியல. அதுவும் இங்கே ஆஃப் டே ஸ்கூலுன்றதுனால டக்கு டக்கு டக்குன்னு டைம் ஓடிடுது. இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புன மாதிரி இருக்கும், எப்போயோ வந்து ரிட்டன் வந்துடுவாங்க. கொஞ்சம் கபோர்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஓரம் ஒதுக்கி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். டைம் போகிறதே தெரியல, குட்டீஸ் வர டைம் ஆயிடுச்சு. ஜூஸ் வந்து போட்டு வச்சுட்டோன்னா வந்த உடனே கொடுக்க கரெக்டாக இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ் கூட வந்து சுகர் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுப்பேன். வெறும் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு கொடுக்க மாட்டேன். அது என்னவோ அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க, அதே மாதிரி நானும் பழகியாச்சு. ரொம்ப வந்து தண்ணி கம்மியாக அப்படியே பழத்தையே பிழிஞ்சு குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெமன் ஜூஸு, இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிற ஆரஞ்சு, இதுக்கு எல்லாமே இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நல்லா மழை பெஞ்சுது, திரும்ப வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு வெதர். தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. நான் வந்து அதுக்கப்புறம் தான் போய் நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம் திரும்ப துணி காய வச்சுட்டு வந்தேன். ராஜ்மா வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா நல்லா வேக வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் ஊற வச்சேன். சரி திடீர்னு பிளான் மாற்றியாச்சு. வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா இல்லை. சரி ராஜ்மாவில் பிரியாணி பண்ணிட்டு வந்தால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராஜ்மாலாம் நம்ம வேக வச்சு கொடுத்தாலும் சரி, எந்த வகையில் கொடுத்தாலும் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. பிரியாணின்னு பண்ணி கொடுத்துட்டோன்னா கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு அந்த எசன்ஸ் ஆச்சும் போகும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிலிண்டர் என்னன்னு தெரில, பைப்பில் என்ன ப்ராப்ளம் தெரில, லீக் ஆகிற மாதிரி அப்பப்போ ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும். அதனாலே நான் இப்போல்லாம் என்ன பண்ணாலும் டக்குன்னு கீழே ஆஃப் பண்ணி வச்சிடுறது. பைப் மாற்றுற வரைக்கும் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பைப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தேவைப்படுது, அதனால் பார்த்து தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து பிரியாணி இந்த ஸ்பைசஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிரியாணிலாம் லைக் பண்ண மாட்டாங்க, ஹஸ்பண்ட்லாம் அப்படி தான். அதனால் வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லாம் வேறு எதுவும் பண்ணல. புதினா கொத்தமல்லி மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று விடுபட்டாலும் நான் செய்ய மாட்டேன். எந்த ரெசிபி பண்ணாலும் பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கணுன்னுவேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. எது இல்லைனாலும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு பண்ணிடுறது. ஆனால் அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்துடுவேன். பிஃபோர் கிட்ஸ் ஒரு மாதிரி, ஆஃப்டர் கிட்ஸ் ஒரு மாதிரி மென்டாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சோமா போய் உட்காந்தோமான்ற மாதிரி. மெட்ராஸ் படம் வேறு போயிட்டு இருந்தா எனக்கு வந்து படம் பார்க்கணும் போலவே இருந்தது. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே பண்ணல, வெறும் பிரியாணி மட்டும்தான் பிளான் பண்ணிட்டேன். துணி வந்து திரும்ப போயிட்டு கொஞ்சம் திருப்பி எல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் காயும், இல்லாட்டி வந்து காயாது. அதையும் பார்த்துட்டு திரும்ப ரொம்ப நாளாக இந்த செடி மேலெலாம் ஒரு கன்று சாமந்தி பூலாம் நிறைய தூவி வச்சுருந்தாங்க, அதனால் வருதான்னு தெரியல. இந்த துளசி செடி காலையில் தான் பார்த்தேன், கொஞ்சம் வளரட்டும் நம்ம வீட்டில் இருந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் இப்போ வச்சாலும் குளிர்காலத்தில் துளசி செடியெல்லாம் அப்படியே கருகின மாதிரி ஆகிடும். இன்றைக்கி வந்து விஸ்வகர்மா பூஜைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வண்டிகை, அப்புறம் வந்து நம்ம வேலை செய்கிற பொருள் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஊரில் ஆயுத பூஜை எப்படி அந்த மாதிரி தான், பேர் தான் வேறு போல், எல்லாம் கடைப்பிடிக்கிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான் போல் நினச்சிக்கிட்டேன். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக பட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பட்டர் மிக்ஸ் பண்ணால் சூடாக சாப்பிட்றணும், ஆறுச்சுன்னா அந்த பட்டர்லாம் கொஞ்சம் ஒட்டின மாதிரி ஆகிடும். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சமாவது படம் பார்க்கணுன்னு உட்காந்துட்டேன். ரிலாக்ஸாக உட்கார்றதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து இங்கே தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு கம்மியாக தெரியும், என்ன வேலை இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு. வேலை என்னமோ நம்ம சின்ன ஃபேமிலி தான், வேலை கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மெயினாக ஸ்கூல் ஒரு ரீசன், நம்ம விட்டுட்டு வர்றது கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே வந்து நமக்கு ஆக்குப்பைடாக வச்சுக்கோ, ரொம்ப பிஸியாக போகிற மாதிரி இருக்குது. ஈவினிங் வந்து குழந்தைங்கள கொஞ்சம் விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து ஒரு கோவாவோட ரெசிபி எனக்கு வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து கொடுத்துருந்தாங்க. இது
இது பேர் வந்து சக்ரோலி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து ரெசிபியெல்லாம் கேட்டேன். கேட்டுட்டு எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணோம். வீட்டில் குட்டீஸும் எல்லாம் பொறுமையாக ட்ரை பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து மைதாவில் பண்ணுவாங்களாம். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு கூட அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வேறு 2 மணி நேரம் ஊறணுமா. வந்து திரும்ப கிளறி விட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். டேஸ்ட் பண்ணால் அந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் ஜாயின் பண்ணதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சைடில் வந்து சினமன் பட்டையில் வந்து தண்ணியும் போட்டுட்டு இருந்தேன். நம்ம ஸ்வீட் சாப்பிட போகிறோம், அந்த தண்ணியை குடிக்கிறோம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். அது வந்து எண்ணெயில் நல்ல வேளை எண்ணெய் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக ஊற்றுறதுக்குள்ளே மாவை அப்படி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப 2, 3 முறை பண்ணேன். அது வந்து நான் ஷூட் பண்ணலை. சரி நம்ம வந்து பேன் கேக் மாதிரி ஊற்றுருவோம், எதுக்கு நம்ம மாவை வேஸ்ட் பண்ணுறது சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஒன்றுத்துக்கும் அசரில் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னவோ ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணதுனால தப்பிச்சுது. வெளியில் போனவங்க வர்றதுக்குள்ளே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தடமே தெரியாத அளவுக்கு. மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் மாடு வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.